மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அன்புடன் யானைக்கு வெல்லம் ஊட்டச் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை சில நொடிகளில் யானை மிதித்துக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யானை ஆக்ரோஷமடைய காரணம் என்ன? மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்தவர் 49 வயதான ஆட்டோ ஓட்டுநர் விஜய் ஹோல்கர். சம்பவத்தன்று இவர் வழக்கம் போல தனது பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது ராஜ்நகர் காவல் நிலையம் எதிரே சாலையோரத்தில் யானை ஒன்று நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்துள்ளார். யானைகள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக வைத்திருந்த விஜய் அருகில் இருந்த கடையில் இருந்து சிறிது வெல்லம் வாங்கி யானைக்கு ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதன் அருகே சென்றுள்ளார். கையில் இருந்த வெல்லத்தை நீட்டி யானையின் தும்பிக்கைக்கு அருகே கொண்டு சென்றுள்ளார். ஆனால் யானை அதை வாங்க மறுத்து தும்பிக்கையால் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதனால் அந்த வெள்ளத்தை யானை மீது அமர்ந்திருந்த பாகனிடம் கொடுத்து பிறகு கொடுக்குமாறு கூறியிருக்கிறார். அப்பொழுது சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த யானை திடீரென ஆக்ரோஷமாக மாறியது. ஒரு நொடியில் தனது தும்பிக்கையால் விஜயை பலமாக தள்ளி கீழே வீழ்த்தியது. இதனைக் கண்ட அங்கிருந்தவர்கள் பதற்றத்தில் அலறி அடித்து ஓடினர். யானையை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த பாகன் உமேஷ் கோஸ்வாமி உடனடியாக நிலைமையை சமாளிக்க முயன்றார். ஆனால் யானையை கட்டுக்கடங்காமல் மேலும் சிற்றமடைந்து கீழே விழுந்த விஜய் ஹோல்கரை தனது காலால் மிதித்து நசுக்கியது. முதுகு மற்றும் தோள்பட்டையில் ஏறி மிதித்து நசுக்கியதில் பலத்த காயமடைந்தார் விஜய் ஹோல்கர். உடனே அங்கு ஓடி வந்த சிலர் யானையிடமிருந்து விஜயை மீட்டனர். இருப்பினும் எலும்புகள் முறிந்து போன விஜயால் எழுந்து நடக்க முடியவில்லை. படுகாயமடைந்த அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். ஆனால் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சை பலனின்றி விஜய் ஹோல்கர் உயிரிழந்தார். உடற்கூறாய்வு அறிக்கையில் யானை மிதித்ததில் உட்புற உறுப்புகள் கடுமையாக சேதமடைந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தது. சில ஆன்மீக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சமூக நிகழ்ச்சிக்காக யானையை நகருக்குள் அழைத்து வந்திருந்தது தெரிய வந்துள்ளது. அந்த யானையை பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் நிற்க வைத்து யாசகம் பெற வைத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நகருக்குள் யானையை கொண்டுவர வனத்துறையின் உரிய அனுமதி பெறப்பட்டதா, பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பதையும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மேலும் யானையை பாதுகாப்பாக கையாள தவறி ஒருவரின் உயிரிழப்புக்கு காரணமானதாக கூறி பாகன் உமேஷ் கோஸ்வாமி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.